ஹலோ காய்ஸ், ஜனநாயகன் படம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயோடைய சக்ஸஸுக்கு என்ன காரணம், ஓகேவா? அதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆகுது, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. எவ்வளவோ இன்னல்கள் சந்தித்து வந்தாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம இங்கே சும்மா சொல்லிடலாம், வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம், இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ரியாலிட்டி இருக்கும்போது தான் தெரியும். அதை பற்றி தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி கார்டு ஜனநாயகன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த பகவத் கேசரி எல்லாமே வந்து லிங்க் தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருக்கட்டும். இது வரைக்குமே அவர் வந்து இந்த லெவலில் ஒரு ஹை லெவலில் வந்திருக்காரு அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்தியா லெவலில் இப்போ எல்லாருக்கும் தெரியும். நிறைய நார்த் இந்தியன்ஸில் கேட்டாலுமே விஜய்னா யாருங்கிறது தெரியும். சூப்பர் ஆக்டர் அப்படின்னு தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அவருக்கு எந்த இடத்துலேருந்து அவருக்கு டாப்பில் வந்தார், எது வந்து அவருக்கு பீக் லெவலில் கொடுத்தது, எவ்வளோ இன்னல்களை சந்தித்தார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இப்போ சக்ஸஸில் மாண்புமிகு சிஎம்மாக இருக்கார் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு பெரிய படம் அப்படின்னா அவருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அவரை ரொம்ப ஈர்க்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலி எல்லாருக்குமே தெரியும், கில்லி படம் தான். அவருக்கு தான் ஒரு பீக் லெவலில் கொடுத்தது. எல்லாமே வந்து அதில் பிரகாஷ் ராஜ் நடித்ததாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே த்ரிஷா நடித்தது எல்லாருக்குமே சூப்பராக கரெக்டாக வந்து யங்ஸ்டர்ஸாக அப்படி நோட் பண்ணார். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2002 ஒன்லி சம்திங் வந்து கரெக்டாக இயர் தெரியல, சூப்பராக இருந்தது. அந்த படம் தான் அவருக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ரஜினி கமல்லாம் இருக்காங்க, அந்த லெவலுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்தது அந்த படம் தான். அதுக்கப்புறம் போக நிறைய படங்கள் அவருடைய இதில் கேரியரில் ஒரு அப் அண்ட் டவுன் வந்தாலுமே, அதுக்கப்புறம் அந்த இப்போது சமீபத்தில் வந்து விஜய் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமலுக்கு ஈக்குவல் லெவலுக்கு மேலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் 2018 அப்புறம் நல்லாவே இருந்தது, ஓகேவா? ஒன்றுமே இல்லாத பீஸ்ட் படம்லாம் அப்படி ஓடிச்சு, ஓகேவா? சமீபத்தில் ஓடிச்சு, 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பிகில் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய படம் பிகில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட வெளியே வந்துச்சுல்ல கோட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு ஒரு பிராண்டு அப்படின்னா இவர் தான், ஓகே? சர்க்கார், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அவருக்கு ஃப்ளாப்பே ஆகலை, கன்சிஸ்டன்சியாக ஹிட் கொடுத்தது. அப்போது விஜயுடைய ஃபேன்ஸும் சரி, ஒரு 40 இயர்ஸ் இருக்காங்க, 40 வயசு 50 வயசு, அவங்க எல்லாருமே வந்து விஜய் பக்கம் வந்துட்டாங்க. அப்போது அவர் எண்ணோட்டம் வந்ததுன்னா, இந்த லெவலில் நம்ம பீக்கில் இருக்கோம், அப்படியே கடைசி ஒரு படமாக நடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து அரசியலுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்தார். இட்ஸ் ஓகே, சூப்பர் தான். அதே போல் வந்தார். ஆனால் அவருக்கு வந்து அரசியல் அவ்வளோ அளவில் அளவு இல்லை, ஓகேவா? அவ்வளோ ஈஸியாக வந்துடல. கட்சி ஆரம்பித்தார், விக்கிரவாண்டியில் பொது கூட்டம்லாம் நடந்தது, சூப்பராக நிறைய கூட்டம்லாம் வந்து கூடிச்சு, ஓகே? அதுக்கப்புறம் அரசியல் வரும்பொழுது பாஜக அதிமுகவோட ஃபஸ்ட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணல, ரொம்ப அதிகமாக விமர்சிக்கல. திமுக விமர்சித்தார், தீய சக்தின்னு சொல்லிட்டு, ஓகே? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கப்புறம் கரூர் கூட்ட நெரிசல் நிறைய சிக்கிச்சு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அதெல்லாம் நிறைய உங்களுக்கு சரியாக தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒய்ஃபு கிட்ட ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் கரூர் சம்பவம், ஜனநாயகன் படம் பிரச்சனை, இதுபோல் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. எல்லாமே வந்து அவருக்கு அந்த லெவலுக்கு வந்து சிபிஐ விசாரணை போச்சு. அந்த நேரத்தில் எலெக்ஷன் டைமில் தேர்தலுக்கான அந்த அனுமதி ரத்து பண்ணப்பட்டது, நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை சந்திக்கும் போது மக்களாகி எல்லாருமே வந்து ஒரு ஆதங்கத்தை விட திமுக மற்றும் அதற்கு பொலிட்டிஷியன் மேலே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை இப்போ வந்து விஜய்கிட்ட இவ்வளோ காட்டுறாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நடந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓட் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுபோல் கரூர் சம்பவத்தில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இப்படி பேசினாங்க, நிறைய பேசினாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏடிஎம்கேலாம் எதிர்ப்பாக இருக்காங்க. நான் ஏடிஎம்கே சப்போர்ட்லாம் கேட்டாங்க, டிவிக்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் எதிர்பார்த்தது டிவிக்கே ஒரு 20 தொகுதி 30 தொகுதி ஒன்று எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நான் எதிரே பார்க்கல. ஆனால் 108 தொகுதி ஜெயிச்சோடனே பர்ஃபார்மன்ஸு செம்ம. நான் அப்படி இருந்தேன், என்னடா 100 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததுமே ஒரு 30-40 தான் எதிர்பார்த்துருப்பீங்க, 100லாம் நான் வந்து எதிர்பார்க்கல இல்லை. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை விட அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்கின அந்த ஹிஸ்ட்ரி மாவட்டம் தான் இருக்குது. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சி பிடிச்ச ஒரு கதை நிறைய சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய தொகுதியில் 100, 200, 1000 வாக்கு வித்தியாசம் கூட தோற்று போயிருக்காரு. அவர் தோக்கலை, அவங்க கட்சி தோற்றுருக்கு. டெபாசிட்டே இழக்கலை. 234 தொகுதியும் 233 ஒரு தொகுதி வந்து கொடுக்கப்படல, 230. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், கிளம்பாக்கத்தில் இந்த எலெக்ஷனில் தான் வந்து அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடணுங்கிற ஆர்வம் இளைய தலைமுறை. எம்ஜிஆர் ஒரு பக்கம் எப்படியோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது. இந்த வாய்ப்பு ரஜினிக்கு 2001 and 2002 இருந்தது, ஓகே? அவர் அந்த லெவலில் பீக்கில் இருந்தார். அப்போது ஜெயலலிதா பீரியட்னு சம்திங் நினைக்கிறேன். அப்போது
அவர் வந்து அந்த லெவலில் வந்து இப்போ ரஜினி நம்ம முதலமைச்சராக பார்த்துருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படித்து பார்த்தேன். அப்போ அந்த லெவலில் ரஜினி இருந்தார். சந்திரமுகி படம், ஒரு சில படம் ஹிட் அடிச்சுது. அப்போது அவர் இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி அப்புறம் வந்து விலகிட்டார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்ட்டு. அப்போது அந்த அந்த நேரத்தை பயன்படுத்திட்டார்ல விஜய். இப்போ ஜனநாயகன் படம் நான் சொல்கிறேன், பகவத் கேசரி மாதிரி இருந்துன்னு சொல்கிறேன் எல்லாமே கரெக்டாக நேமை பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ இப்படி பண்ணார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அது எல்லாரும் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது காலத்தை பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டாக பண்ணியிருக்காரு. எல்லாமே அவருக்கு வந்து ஹிட் கொடுத்துருக்கு. சூப்பர். அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது மேடு பள்ளங்கள் இருந்தாலுமே சக்ஸஸ்ங்கிற ஒரு இதை வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டாரு. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரி பர்சன்டேஜ் வாங்குறாருங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.